இரு எண்களின் மீசிமா எல்சிஎம் வந்து 432 மற்றும் அவற்றின் மீபோவா HCF 36. ஒரு எண் 108 எனில் மற்றொரு எண்ணை காண்க அப்படின்னு சிம்பிளா கேட்டிருக்காங்க. சரிங்களா? சோ போட்டுருவோம். ஃபர்ஸ்ட் இதை எப்பவுமே ஞாபகம் வச்சுங்க, இது ஒரு பெரிய ஃபார்முலாலாம் கிடையாது. என்னன்னா ரெண்டு எண்கள் x இன்ட்டு ஒய் ஈக்குவல் டு LCM இன்ட்டு HCF இவ்வளவுதாங்க. இதுல என்ன பண்ணுவோம்னா மொத்தம் எத்தனை இருக்குது பாருங்க, ரெண்டு எண்கள் 1 2, அப்புறம் LCM 1 HCF 3 4. அப்ப மொத்தம் 4 மதிப்பு, அதுல 3 மதிப்பு கொடுத்துட்டு ஒரு மதிப்பு கேட்பான். சரிங்களா? இப்ப நீங்களே பாருங்க, இந்த கொஸ்டினை பாருங்களேன். இரு எண்களின் LCM வந்து 432, அப்ப நான் LCM 432 அப்படின்னு எழுதிட்டேன். அதுக்கு அடுத்ததா HCF கொடுத்துட்டான் 36. ஜஸ்ட் அந்தந்த ஏரியாவில் நீங்க வச்சீங்கன்னாவே ஆன்சர் வந்துடும். சரிங்களா? அதுக்கப்புறம் வந்து பார்த்தா ஒரு எண் 108ன்னு சொல்லிட்டான். நான் ஒரு எண்ணுன்னு சொன்னதால நான் என்ன பண்றேன், எக்ஸ் அப்படியே வச்சுக்கிறேன், ஒய் 108ன்னு எழுதிக்கிறேன். எதனா எழுதுங்க, உங்க விருப்பம் தான். எனக்கு ஈஸியா இருக்கிறதுக்காக இப்படி எழுதிக்கிட்டேன். சரிங்களா? இப்ப என்ன தேவைன்னா எக்ஸ், அந்த ஒரு எண் தேவை. அப்ப பெருக்கல்ல இருக்கிற 108 ஈக்குவல் என்ன நடக்கும் போனா வகுத்தலா மாறிடும். சரிங்களா? இப்ப இங்க வந்துருச்சுங்களா? சுருகுனா ஆன்சருங்க. எந்த வாய்ப்பில் அடிக்கலாம் அப்படின்னு பாருங்க. நான் என்ன பண்றேன், ஃபர்ஸ்ட் 3 வாய்ப்பு எடுத்துக்கிறேன், அதான் ஈஸியா இருக்கும். இங்க பாருங்க, 3 9, 10ல 9 போயிடுச்சுன்னா மீதி 1 இருக்கும், 10ல போடுங்க. அப்புறம் வந்து பார்த்தா 6 3 18 பர்ஃபெக்டா வந்துருச்சா? ரைட். இப்போ இதையும் நான் 3 வாய்ப்பில் அடிக்கிறேன். இங்க பாருங்க, 4 3 3, 4ல 3 போயிடுச்சுன்னா மீதி 1 இருக்கும், பக்கத்தில் போடுங்க. அப்போ 13. அது வந்து பார்த்தீங்கன்னா எத்தனை வாட்டி போகும்னா 4 12 அப்படின்னு வரும். சரிங்களா? ஓகே. 13ல 12 போயிடுச்சு, மீதி 1 இருக்குது, பதில் வச்சுங்க. அப்போ மறுபடியும் 4 12. சூப்பரு. இப்போ அவ்வளோதான், முடிஞ்சிடுச்சு. இங்க பாருங்க, இந்த 36க்கும் இந்த 36 கேன்சல், மீதி இருக்கிறது 144. அவ்வளோதான் ஆன்சர். அவ்வளோதாங்க. அது பாருங்க, ஈஸி. ஸோ நீங்க